வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேதவினா விடைகள். மத்தேயு அதிகாரம் 18. பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? சீசர்கள். இயேசு யாரை தம்மிடத்தில் அழைத்தார்? ஒரு பிள்ளையை. யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை? மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாதவன். யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான்? பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன். எது நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ? இடறல்கள் நிமித்தம். இடறல் உண்டாக்கினால் தரித்து எறிந்து போட வேண்டியது எது? கை மற்றும் கால். எப்படி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும்? சப்பானியாய் அல்லது ஊனனாய்? இடறல் உண்டாக்கினால் எதை பிடுங்கி எறிய வேண்டும்? கண். யாரை அற்பமாய் எண்ணக்கூடாது? சிறியரில் ஒருவனையும். பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறது யார்? தேவதூதர். கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தது யார்? மனுஷகுமாரன். ஒரு மனுஷனின் 100 ஆடுகளில் எத்தனை ஆடு சிதறிப்போனது? 1. யார் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல, சிறியரில் ஒருவன். யார் தனித்திருக்கையில் குற்றத்தை உணர்த்த வேண்டும்? சகோதரன். பூலோகத்திலே கட்டுவது எங்கே கட்டப்பட்டிருக்கும்? பரலோகத்தில். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்? பரலோகத்தில். எத்தனை பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தில் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும்? 2. குற்றம் செய்த சகோதரனை எத்தனை தரம் மன்னிக்க இயேசு கூறினார்? 70 தரம். இயேசு யாரிடம் 70 தரம் மன்னிக்க கூறினார்? பேதுருவிடம். தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ராஜா எதற்கு ஒப்பாயிருக்கிறான்? பரலோக ராஜ்யம். எத்தனை தாலந்து கடன்பட்ட ஊழியக்காரனை அவனுடைய ஆண்டவன் மன்னித்தார்? 10,000. எத்தனை பணம் கடன்பட்ட வேலைக்காரரில் ஒருவனை ஊழியக்காரன் மன்னிக்கவில்லை? 100 வெள்ளிப்பணம். பதினாயிரம் தாலந்து கடன்பட்டவன் யாரிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டான்? உபாதிக்கிறவர்களிடம். யார் செய்த தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும்?
தன் சகோதரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும்.